கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீனாட்சி அங்க இருக்கிற எல்லா பாக்ஸும், துணிமணி எல்லாமே கலைச்சு பார்க்குறாங்க. தாலி எங்கேயுமே காணுமே. தீபா ஒருவேளை வேற இடத்துல வச்சுட்டு மறந்துட்டு சொல்லிட்டாளா? எங்கேயுமே காணுமே அப்படின்னு தேடிட்டு இருக்கிறாங்க மீனாட்சி. மைதிலி அங்க வராங்க. என்ன மீனாட்சி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? தாலி எடுத்துட்டு வர சொன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. தாலி தான் தேடிட்டு இருக்கிறேங்கிறாங்க. எது தேடுறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமா கபோர்டு தான் வச்சதா சொன்னா. ஆனா கபோர்டு எல்லாம் தேடிட்டு எங்கேயுமே காணுங்கிறாங்க மீனாட்சி. ஐயர் வேற முகூர்த்தத்துக்கு நேராச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப என்ன பண்றதுங்கிறாங்க மைதிலி. நான் என்ன பண்றது? இப்ப தாலி தான் நானும் எல்லா பக்கம் தேடிட்டேன். காணுமே. என்ன பண்ணட்டும்னு கேட்குறாங்க மீனாட்சி. மைதிலி நீயும் தேடி கிடைச்சா எடுத்துட்டு போலாங்கிறாங்க. மைதிலியும் மீனாட்சியும் அங்க இருக்க எல்லா பொருள்களையும் அறக்க பறக்க கலைச்சு எடுத்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கமா ரம்யா தெனாவட்ட நின்றுட்டு இருக்கிறாங்க. அங்க எல்லாருமே டென்ஷனா இருக்காங்க. மணி வேற நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது. இன்னும் தாலி கொண்டு வரலையே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஐயர் அவசரப்படுறாங்க. இன்னும் முகூர்த்த நேரம் முடி இருக்கு. 5 நிமிஷம் தான் இருக்கு. சீக்கிரமா தாலியை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க ஐயர். மீனாட்சி மைதிலி தாலி தேட போனீங்கல்ல இன்னுமா வரீங்க? சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. முகூர்த்த நேரம் முடிய போகுதுன்னு அபிராமி ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்க. மைதிலி இனிமேலும் தேடுறதுக்கு எதுவும் இல்லை, டைமும் இல்லை. நம்ம எல்லாரும் முன்னாடியும் தாலியை காணணும்னு போய் சொல்லிடலாம் வான்னு மைதிலி மீனாட்சியும் கீழே அவசர அவசரமா ஓடி வராங்க. மீனாட்சி தாலி எடுத்துட்டு வரக்கு 2 பேரும் போய் இவ்வளவு நேரமா பண்ணுவீங்க? சீக்கிரமா ஐயர்கிட்ட தாலியை கொடு. நேரம் முடியுது பாரு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ளையா தாலியை கட்டலாங்கிறாங்க அபிராமி. அது வந்துங்கிறாங்க. இங்க பாரு எது பேசுறதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல தாலியை ஐயர்கிட்ட கொடுங்கிறாங்க அபிராமி. தாலியை எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டோம். தாலியை காணாங்கிறாங்க. அங்க இருந்த எல்லாருமே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. தீபா கபோர்டில் தான் தாலியை வச்சிருக்கிறதா சொன்னா. நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். தாலி எங்கேயுமே இல்லைங்கிறாங்க மீனாட்சி. என்னம்மா இது அதிசயமா இருக்கு. கபோர்டில் வச்சிருந்த தாலி எங்க போயிருக்குங்கிறாங்க. ஆமாம்மா நானும் தான் எல்லா பக்கம் தேடி பார்த்தேன். தாலி எங்கேயுமே இல்லைங்கிறாங்க மைதிலி. தீபா உனக்கு நல்ல ஞாபகம் இருக்கா? நீ கபோர்டு தான் வச்சியான்னு கேட்குறாங்க அபிராமி. ஆமாத்த நான் கபோர்டில் தான் வச்சேங்கிறாங்க. அப்போ கபோர்டில் வச்ச தாலி எங்க போயிருக்குன்னு கேட்குறாங்க அபிராமி. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. தாலி அங்கதான் இருக்குன்னு கார்த்தி சொல்றாங்க. அத்தை இருங்க நான் வரேன், நான் வந்து தேடி பார்க்குறேன்னு தீபா போறாங்க. தீபாவும் அபிராமியும் போய் தேடலான்ட்டு போறாங்க. தீபா போனதும் ஒரு பாக்ஸ் எடுக்கிறாங்க. இதுல தான் நான் தாலியை வச்சேங்கிறாங்க. அப்ப எங்க போயிருக்கோம்? சரி இரு நான் ஒரு தடவை எல்லாமே தேடி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அபிராமி ஒரு தடவை எல்லாம் பார்க்குறாங்க. அங்கே மைதிலியும் மீனாட்சி இது எல்லாமே நாங்கள் தேடிட்டோங்கிறாங்க. நானும் ஒருக்கா பார்க்குறேன் அப்படின்ட்டு அபிராமி ஒருக்கா தேடுறாங்க. அங்கே இருந்த ஜானகி ஜோசியர் சொன்னதையே நினச்சி பார்க்குறாங்க. உங்கள் பொண்ணு கழுத்தில் ஒரு தடவை தான் தாலி ஏறும், அது முதல்லயே ஏறிச்சு, மறுபடியும் தாலி ஏறக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க ஜானகி. ஏங்க அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி நம்ம பொண்ணு கழுத்தில் மறுபடியும் தாலி ஏறாமல் போயிடுமாங்கிறாங்க ஜானகி. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. மறுபடியும் அந்த தாலி நம்ம பொண்ணு கழுத்தில் ஏறும், நீ தைரியமா இருன்னு சொல்கிறாங்க தர்மலிங்கம். நல்ல நேரம் முடிய இருக்கு, இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. அந்த 2 நிமிஷத்துக்குள்ளேயே திருமங்கலியத்தை கழுத்தில் போடணும். அதுக்கப்புறம் நல்ல நேரம் கிடையாதுங்கிறாங்க ஐயரு. கொஞ்சம் அவசரப்படாதீங்க, இப்போ வந்துடுவாங்கங்கிறாங்க. நான் அவசரப்படாமல் இருப்பேன், ஆனால் நல்ல நேரம் இருக்குமான்னு கேட்குறாங்க ஐயரு. மீனாட்சியும் மைதிலியும் தேடின இடமெல்லாம் மறுபடியும் அபிராமி நல்லா தேடுறாங்க. தீபா நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு, இங்க எங்கேயுமே தாலியை காணுமே, எங்க தான் வச்ச நல்லா ஞாபகமா சொல்லுன்னு கேட்குறாங்க. அத்தை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த கபோர்டில் தான் தாலியை வச்சேங்கிறாங்க தீபா. ஐயர் 1 நிமிஷம் தான் இருக்குன்னு சத்தம் போடுறாங்க. சரி வாங்க போய் ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அபிராமி மைதிலி மீனாட்சி தீபா எல்லாரும் கீழே வர்றாங்க. என்னம்மா ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஐயரே தாலியை காணாங்கிறாங்க அபிராமி. இனிமே தாலியே கிடைச்சாலும் நல்ல நேரம் முடிஞ்சு போச்சு, இந்த கல்யாணத்தை பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. காட்டி மாலையை கட்டி வச்சுட்டு எந்திரிச்சுக்கிறாங்க. அப்படியே இந்த முகூர்த்தத்தை தாலியை கட்டினாலும் தம்பதிங்களோட வாழ்க்கை சிறப்பாக செழிப்பா இருக்காது. இன்னொரு நல்ல நாள் பார்த்து தாலி கட்டுற சம்பிரதாயத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஐயர் அங்கிருந்து போறாங்க. தீபாவும் ரொம்ப வருத்தத்தோட மாலையை கட்டி வைக்கிறாங்க. ஏங்க அந்த சோசியர் சொன்ன மாதிரியே நம்ம பொண்ணு கழுத்துல தாலி ஏறாம போயிடுச்சு, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குதுன்னு ஜானகி தர்மலிங்கத்துக்கிட்ட சொல்றாங்க. ஆமா ஜானகி, ஜோசியர் சொன்னதையும் மீறி கடவுளோட அருளால நம்ம பொண்ணு கழுத்துல தாலி ஏறும்னு நான் நம்பிக்கையோடு இருந்தேன், அது நடக்காம போச்சேங்கிறாங்க தர்மலிங்கம். தீபா உன் கழுத்துல இன்னைக்கு தாலி ஏறும்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், ஆனா இப்படி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கலிங்கிறாங்க அபிராமி. தீபா தாலி விஷயத்துல கவனமா இருக்க வேண்டாமா? இன்னைக்கு உன் கழுத்துல தாலி ஏறும்னு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், ஆனா இப்படி ஆயிப்போச்சேன்னு ஜானகி அம்மா ஒரு பக்கம் அழுகுறாங்க. அது எப்படி வீட்டுல வச்சிருந்த தாலி காணாம போகும்? வீடு ஃபுல்லா தேடியாச்சு, எங்கேயுமே இல்லையேன்னு அபிராமி குழப்பத்தோடவும் சந்தேகத்தோடவும் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா தாலி எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுங்கிறாங்க மைதிலி. இதை கேட்டதும் ரம்யாவுக்கு அப்படியே படன்னு கண்ணு மூக்கு எல்லாம் வேர்க்குது. என்ன மைதிலி சொல்ற? தாலி எங்க இருக்குன்னு கேக்குறாங்க அபிராமி. தாலியை ஒருத்தர் எடுத்து வச்சுக்கிட்டு எதுவுமே தெரியாம நம்ம கூட தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க மைதிலி. என்னம்மா சொல்ற? யார் எடுத்து வச்சிருக்கான்னு கேக்குறாங்க அபிராமி. இதோ இங்க நிக்கிறாளே ரம்யா, இவதான் எடுத்து வச்சிருக்கான்னு சொல்றாங்க. மைதிலி என்ன சொல்ற? நீ இங்க நிக்கிறாளே ரம்யா, இவதான் எடுத்து வச்சிருக்கான்னு மைதிலி சொல்றாங்க. அண்ணி அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவ எதுக்காக என்னோட தாலி எடுத்து வச்சிருக்கான்னு கேக்குறாங்க தீபா. மைதிலி ரம்யா ஒன்னும் தாலி எடுத்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறாங்க அபிராமி. ஆமா அண்ணி, நீங்க அநியாயமா ரம்யா மேல பழிய போடாதீங்கன்னு சொல்றாங்க தீபா. இல்ல தீபா, ரம்யா கிட்ட தான் அந்த தாலி இருக்கு, வேணா நான் நிரூபிச்சு காட்டுட்டுமான்னு கேக்குறாங்க மைதிலி. ரம்யா எதுவும் பேசாம திருட்டு பூனை பாக்குற மாதிரி அங்கங்க கண்ணை திரட்டி பார்த்துட்டு இருக்காங்க. மைதிலி போனதும் ரம்யா கிட்ட இருந்த பரிசை வெடுக்குன்னு புடுங்குறாங்க. அதை ஜிப்ப நேக்குறாங்க. அதுல இருந்து தாலியை எடுத்து எல்லாரும் முன்னாடியும் காட்டுறாங்க. எல்லாரும் வாய் மேல கை வச்சு ரம்யாவா இப்படி பண்ணனான்னு பாக்குறாங்க. இப்ப எல்லாரும் நம்புறீங்களா? தீபா நான் சொன்ன போதெல்லாம் நீ நம்பலையில, இப்ப நம்புறியான்னு கேக்குறாங்க மைதிலி. ஏமா இவ்வளவு மக மாதிரின்னு சொல்லுவீங்கல்ல, மக செய்யற காரியத்தை பாத்தீங்களான்னு கேக்குறாங்க மைதிலி. தீபா வந்து ரம்யாவுக்கு நேரா கேக்குறாங்க. அம்மா நீயே அப்படி செஞ்சா இதையெல்லாம் என்னால நம்பவே முடியல, ஒரே நிமிஷத்துல எல்லாமே மண்ணோட மண்ணாக்கிட்டிய ரம்யா.
அம்மா ஏன் இப்படி செஞ்சேன்னு திருப்பி திருப்பி தீபா கேட்குறாங்க. என்ன பொய் சொல்லலான்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு, எல்லாம் உனக்காக தான் தீபா செஞ்சேன்னு சொல்லிடுறாங்க. எனக்காக செஞ்சியா? என் கழுத்துல தாலி ஏற விடாம பண்றது தான் எனக்காக நல்லது செஞ்சியான்னு கேட்குறாங்க தீபா. ஆமா, உனக்கு பின்னாடி என்ன நடக்கும்னு எல்லாம் நல்லதுக்கு தான் செஞ்சேன்னு சொல்றாங்க ரம்யா. என்ன சொல்ற நீ? எனக்கு நல்லது நடக்கணும்னு சொல்ற, ஆனா என் கழுத்துல தாலி ஏற விடாம பண்ணிட்டு நீ என்ன தாண்டி சொல்ல வர? சொல்ல வந்த விஷயத்த சொல்லுன்னு கேட்குறாங்க தீபா. ஆமா, நீ நேத்து மீனாட்சி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்ததை நல்லா யோசிச்சு பாரு. எனக்கும் பந்தக்கால் நட்டு பத்திரிக்கை அடிச்சு எல்லாரும் முன்னாடியும் அவர் எனக்கு தாலி கட்டணும், எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணணுங்கிறது எனக்கு ஆசை தான். அதை விட சந்தோஷம் அத்தை கையால தாலி எடுத்து கட்டிக்கிறதுல எனக்கு அதிக விருப்பங்கிறாங்க தீபா. உன்னோட விருப்பம் என்னங்கிறது அத்தைக்கு தெரிஞ்சா கண்டிப்பா இதை கிராண்டா செய்யணும்னு சம்மதிப்பாங்கங்கிறாங்க மீனாட்சி. அக்கா, அத்தை முடிவு பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறமா நீங்க எதுவும் பேச வேண்டாம், அவங்க விருப்பப்படியே நடக்கட்டும்னு சொல்லிடுறாங்க தீபா. நீ உன் கல்யாண ஆசையை பத்தி பேசிட்டு இருந்தியல்ல, அது ஞாபகம் இருக்கு உனக்கு? ஆண்டி, நீங்க முறைப்படி மீனாட்சிய பொண்ணு பார்த்து பந்தக்கால் நட்டு பத்திரிக்கை அடிச்சு ஊர் அழைச்சு முறைப்படி கல்யாண மண்டபத்துல வச்சு தானே கல்யாணம் பண்ணினீங்க, அவங்கள நீங்க மருமகளாகவும் ஏத்துக்கிட்டீங்க, அதே மாதிரி தானே ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி மருமகளை ஏத்துக்கிட்டீங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க அபிராமி. அப்படி இருக்க தீபாவை மட்டும் ஏன் ஆண்டி அப்படி ஏத்துக்கலன்னு கேக்குறாங்க ரம்யா. நல்லபடி நாச்சி நடுவுல வந்து உட்கார்ந்து ஆட்சி செய்தாலாம், அந்த கதையா ரம்யா நியாயம் கேட்கறாளாம். நியாயம் இவ்வளோ பெரிய விஷயத்த நிறுத்திட்டு அபிராமி அம்மாவையே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ரம்யா. அவங்க கேட்குற கேள்வியும் எல்லாரும் அங்க நின்று பெப்பர் பேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யாவும் அந்த இடத்துல அவங்களும் விளாசி தள்ளுறாங்க. ஆமா, தீபா ஒன்றும் அத்தை பத்து பொண்ணு கிடையாது, அப்புறம் எப்படி அந்த மாதிரி கல்யாணம் நடக்கும்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, நீ கொஞ்சம் அமைதியா இரு, ரம்யா நீ பேசு அப்படிங்கிறாங்க அபிராமி. தீபாவுக்கு முறைப்படி கல்யாணம் நடக்கலினாலும் அவளும் உங்க வீட்டு மருமக தானே, அவளை மருமகளா ஏத்துக்கிட்டீங்க, தெரிஞ்சோ தெரியாமல இப்ப முறைப்படி கல்யாணம் பண்ணணும்னு முயற்சி பண்றீங்க. தீபாவும் முறைப்படி கார்த்தியை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா, அந்த ஆசையை நீங்க நிறைவேற்றலாமல்லங்கிறாங்க ரம்யா. ஆனா நீங்க இப்படி சிம்பிளா வீட்டோட வச்சுட்டீங்களா ஆண்டி? தீபா அவளோட கல்யாண ஆசையை மீனாட்சி கிட்ட சொல்லிட்டு இருந்தா, அதை நான் கேட்டுட்டேன், அதனாலதான் அவ கல்யாணம் முறைப்படி சிறப்பா நடக்கணும்னு நினைச்சுதான் அந்த தாலி எடுத்து நான் மறைச்சு வச்சேன்னு காரணத்தை சொல்றாங்க ரம்யா. ஆண்டி, இப்ப சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பான்னு கேக்குறாங்க ரம்யா. இதை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாமேன்னு கேக்குறாங்க அபிராமி. அதுக்கு எதுக்காக நீ தாலி எடுத்து வச்சேன்னு கேக்குறாங்க. சாரின்னு ஒரே வார்த்தையில ஒத்த வார்த்தையில முடிச்சுக்கிறாங்க ரம்யா. தீபா, உன் மனசுல இப்படி ஒரு கல்யாண ஆசை இருந்துச்சா சொல்லுமான்னு கேக்குறாங்க அபிராமி. ஆமாத்த, சின்னதா ஒரு ஆசை இருந்தது, இதையெல்லாம் நான் மீனாட்சி அக்காட்ட சொல்லிட்டு இருந்தேன், அம்மா அதை கேட்டிருப்பா போல இருக்குங்கிறாங்க தீபா. இப்படி ஒரு கல்யாண ஆசை உன் மனசுல இருக்கிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கிராண்டா எல்லாம் சிறப்பா பண்ணிருப்பேங்கிறாங்க அபிராமி. சரிம்மா, இப்பவும் ஒன்னு கெட்டு போயிடல, பந்தக்கால் நட்டு பத்திரிக்கை அடிச்சு ஊரை அழைச்சு கிராண்டா மண்டபத்துல வச்சு நான் கல்யாணம் பண்ண போறேங்கிறாங்க அபிராமி. தீபா, இப்போ உனக்கு சந்தோஷமானு கேக்குறாங்க அபிராமி. அத்தே, நீங்க சிம்பிளா செஞ்சாலும் எனக்கு அதுல சந்தோஷம் தாங்கிறாங்க தீபா. அபிராமி கார்த்தியை பாக்குறாங்க. கார்த்தி ஏதோ ஒரு குழப்பத்தோடு நிக்கிறாங்க. கார்த்தி, உன்னை கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன், இதுல உனக்கு சந்தோஷமானு போய் அபிராமி கேக்குறாங்க. அம்மா, இதுல உங்களுக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம் தான் சொல்றாங்க கார்த்தி. அம்மா, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி செய்யுங்க, எனக்கு எல்லாம் சந்தோஷம் தான்ங்கிறாங்க கார்த்தி. இதை கேட்டு தீபாவும் சந்தோஷப்படுறாங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு தீபா வீட்டுக்கு வந்து இப்படி ஒரு காரியத்தை ரம்யா பண்ணினதுக்கு செமக்கத்தக்கன அடி கொடுத்து வெளியே முடிக்கிருப்பாங்க. ஆனா அபிராமி அம்மா, தீபா இவங்க எல்லாம் ஏன் ரம்யாவை ஏத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.